அன்புள்ள மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிகேன் பக்தி சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த 2025 வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம், தமிழில் விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராசியில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறார், குரு நீசமாகிறார். பொதுவாக மகர ராசிக்காரங்க முன் யோசனை இல்லாமல் செயல்படுறவங்கள பார்க்க முடியும். இவங்க கொஞ்சம் கஞ்சம் அப்படின்னே சொல்லலாம். கஞ்சம்னு சொல்ல முடியாது, தேவைக்கு செய்வாங்க. ஆனால் பணங்காசு விஷயத்தில் எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், குடுக்கல் வாங்கல்ல. அதனால் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பெரிய மனசு பெருந்தன்மையாக நடந்துக்கிறது ஜென்ரலாக நல்லது. அப்படி கடகராசி அவங்க திருமண வாழ்க்கை ஏதானும் மனசில் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், திருமண வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி மகர ராசிக்கும் இதே தான். திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இது நிலராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் வீடு, வீட்டு புரோக்கரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இல்லை இன்ஜினியர், பில்டிங் இன்ஜினியர், இல்லாட்டினா ரியல் எஸ்டேட்டு, இல்லை ப்ரொமோட்டர்ஸு, இந்த மாதிரி தொழில் பார்க்கக்கூடியவங்க இந்த ராசியில் இருக்க முடியும். ரொம்ப ரேராக இந்த ராசியில் உள்ளவங்க ஒரு சில பேர் அரசாங்கத்திலையும் இருப்பாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் விவசாயிகளாக இருப்பாங்க, விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசி சரராசியாக இருக்குது, முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய சரராசியாக இருக்குது. அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வாழ்க்கையில் இவங்க முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் இப்போது இந்த இந்த பாதையில் இது வரைக்கும் சனி பகவான் பயணிச்சுட்டு இருந்தார், ஒரு கட்டத்துக்கு 2 வருஷம். அதனால் இந்த பாதையில் இவங்களுக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு சகாய சனின்னு சொல்லி 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சனி பகவான் சகாயங்களை செய்வார், நல்லதை செய்வார்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அதனால் இது வரைக்கும் வாழ்க்கையில் சொல்ல இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களாக வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகாத, ஒரு மன ரீதியாக செட்டில் ஆகாத ஒரு தன்மையெல்லாம் மாறி இப்போ செட்டில் ஆக போகிறாங்க. பல விஷயங்களை கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போயிட்டா மிக மிக நல்லது. இவங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ குரு பார்வை இருக்குது, குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல எல்லா தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானாகவும் இருக்கார். இந்த ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானாகவும் இருக்கார்.